பொன்ராம் சார் அண்ட் எஸ்ஆர் பிரபாகர் சார் அண்ட் ஏழு உதயா என்னோட நண்பர் அவருக்கு, மற்றும் மதிவாளன் சார், மதியழகன் சார், அகத்தியன் சார் சொல்றதை விட காதல் கொட்டை அகத்தியன் தான் இன்னைக்கும் நான் ஞாபகம் இருக்கு. என்னோட அடுத்த வாரத்துக்கு அந்த ஞாபகம் தான் இருக்கு. அதுக்காக ரொம்ப சந்தோஷம் சார். இந்த அளவு வந்து உட்கார்ந்து எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. மற்றும் மீடியாவுக்கு சொல்லணும்னா நிறைய இதில் பார்த்துருக்கேன், யூடியூப்ஸ்லாம் எல்லாரும் கேட்பாங்க உங்க கையில தான் இருக்கு எல்லா விஷயமும்ட்டு. ஆனால் இங்கே வந்த பிறகு இந்த உண்மையாவே உங்க கையில தான் இருக்கு. இந்த படம் நாங்கள் நல்லபடியாக கொடுத்துருக்கோம் உங்ககிட்ட. பட் அதை கொண்டு போய் சேர்க்கிறதோ அது வெற்றி அடை செய்யறதோ அது உங்க கையில தான் இருக்கு. உங்களை கையெழுத்து கும்பிட்டுக்கிறேன். ஏன்னா நான் முதல் ப்ரொடியூசர், முதல் டைரக்டர். எனக்கு வந்து இந்த பிசினஸ் விட வேற ஒரு பிசினஸும் இருக்கு. பட் இந்த டைரக்டரும் கேமராமேன் எடிட்டர் மாதிரி உண்மையா உழைச்சவங்களுக்காக இந்த படத்தை நான் ஒப்படைக்கிறேன். இவ்வளவு குடும்பம் இருக்கா, இவ்வளவு பேர் சாப்பிட்றாங்களா, நான் எதிர்பார்க்கவே நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரிலாம் ஒரு நாள் ஷூட் வந்தாதான் அவங்களுக்கு சாப்பாடே இருக்கு. எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க இதுக்காக, நைட்டும் பார்க்கணும். இன்னொன்னு, இந்த படத்தில் நடிச்சவங்க, நான் நினைச்சு என்னோட நினைப்பு நடிகர்னா கேரவன் கேட்பாங்க, ஈஸியில் தான் இருப்பாங்க. ஆனா நிறைய பேரை பார்த்தேன் ரோட்லயே உட்காந்துட்டாங்க எங்களுக்காக. வெயில்ல, நைட்ல, மழையில, எப்ப கூப்பிட்டாலும் ஒரு மூஞ்சி சொல்லிச்சுக்காம கோவப்படாம ஷூட்டுக்கு வந்துட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரம் எனக்கு கூட ஸ்பெண்ட் பண்ணாங்க. பட் நான் போனதில்லை. பட் எப்பெல்லாம் போனாலும் இவங்கெல்லாம் வந்து அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. பட் என்னோட முக்கியமா என்னோட சவுந்தர் சார், ஏன் அவரை பத்தி சொல்லணும்னா, எங்க கூட இந்த படத்துக்காக இன்னும் உழைச்சிருக்காரு. வராரு, கூடவே வராரு. நீங்க கூட வரா, நான் போல அவரு. பட் அவர் டேரக்டரும் அவரும் சேர்ந்து ஒருத்தரை பார்க்கறதும் அது மாதிரி சாயந்திரா சார், நான் அவருக்கு பார்க்க பெரிய நடிகர் தான் நடிச்சிருக்காரு. பட் ஆனா அவர் சாதாரணமா உட்காந்து அட்டை சின்ன ஷூட்ல ஜாலியா இருக்காரு. ஒரு நடிகர் மாதிரியே இல்ல. ஒரு கேரவன, ஒரு ஏசி ரூமோ எதுவுமே கேட்கல. என்கிட்ட வேலாயுதமூர்த்தி சார் இருக்கும். அப்புறம் நம்ம அவர் பேர் மாத்துறாரு சார், அந்த பேர் வரல, புது பேர் இருக்கு, ஜாவா சுந்தரேசன் சார். சாரி சார், இன்னும் மெமரி பண்ணிக்கிறேன் நானு. தலைவர் கொட்டி பண்ணிக்கலாம். சரி சார். அண்ட் வினோதினி மேடம், 2-3 ஆர்டிஸ்ட் நேம்லாம் எனக்கு அந்த அளவு வரல. அவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த டைம் கொடுத்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் இல்லாமல் நம்ம அக்டோபர் 31 அன்னைக்கு வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 days முன்னாடி உங்களுக்கு நான் ஷோ போட்டு காட்டுவேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன விருப்பமோ, ஏன்னா ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் தான் இது. ஒரு அராஜகமோ ஒரு தப்பான இதுவோ அது கிடையாது. ஃபேமிலி சென்டிமெண்ட்டு இந்த குடும்பத்தோடு வரலாம். எல்லாரும் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு எங்களுக்கு ஒத்துழைங்க. ஏன்னா நான் திருப்பி இந்த படம் ஜெயிச்சேன்னா நான் இன்னொரு படம் தான் எடுப்பேன். இன்னொரு குடும்பத்தை காப்பாற்றுவேன். 100 குடும்பம் 1000 குடும்பத்தை காப்பாற்ற வருவேன். நான் சப்போஸ் வேற பிசினஸ் எதுவுமே போட மாட்டேன். உண்மையாக சொல்றேன், இன்னொரு படம் எடுப்பேன், இன்னொரு ஃபேமிலி ஜெயிக்க வைப்பேன். புது டைரக்டர்ஸை தயவு செஞ்சு வரவேங்க. ஏன்னா அவங்களாம் எவ்வளவு டைரக்டர்ஸ், நான் இப்போதான் எவ்வளோ பேர் நான் படம் எடுத்து எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சதே தெரியல சார். எங்கிட்ட ஒரு படம் வராங்க. பட் அவங்களுக்கு சப்போர்ட்டா வந்து இந்த பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் இருக்கணும். ஏன்னா இதுல ரொம்ப கஷ்டம் இருக்கு. உள்ள வரும்போதே நெகட்டிவ் திங் கூட தான் பேசுறாங்க எல்லாருமே. வந்துட்டீங்களா, பண்றீங்களா, அந்த மாதிரி நெகட்டிவா எனக்கு எப்பவுமே பேச பிடிக்காது சார். யாரும் எப்படி எனக்கு கேட்டாலும் எப்படி இருக்கீங்க கேட்டீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்க சொல்லுவேன் எல்லா விஷயத்தையும். அந்த மாதிரி இன்னைக்கு நான் நல்லா தான் இருக்கேன். பட் இந்த படத்தை எப்படியாவது ஜெயிச்சு கொடுங்க. உங்க மீடியாவுக்கு தான் இருக்கு. எல்லாத்துக்கும் நன்றி. முக்கியமா லாஸ்டா கூல் சுரேஷ் சாருக்கு சொல்லிடுறேன். நேற்று தான் டிசைட் பண்ணுங்க அவரை சார், கண்டிப்பா நீங்க வரணும்னு. அவர் எதுவுமே சொல்லாம உடனே அவர் நின்ட்டாரு. பட் என்ன ப்ரோக்ராமோ தெரியல. அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் நன்றி. Thank you so much sir. ரொம்ப நன்றி. அடுத்ததாக ராம் அப்துல்லா ஆண்டனி திரைப்படத்தோட சினிமாட்டோகிராஃபர் LKBG அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். வணக்கம் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இது வந்து ஒரு சமுதாய நல்ல ஒரு விஷயத்த சொல்கிற படம். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து டைரக்டர் ஜெயவேல் அவர் வந்து அவரோட உழைப்பு தான். ஒரு லொக்கேஷனும் பார்த்தீங்கன்னா அவர் லைவாக பண்ணியிருக்கோம். லைட்டிங்கும் எல்லாமே வந்து ஒரு வேரியேஷன் இருக்கும், மேக்கிங் வேரியேஷன் இருக்கும்.
உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு லொக்கேஷனும் வந்து இந்த படத்தில் அமைஞ்சது வந்து எல்லா கிரெடிட்டும் டேரக்டர் தான் போய் சேரும். அவ்வளோ உழைச்சிருக்காரு அதில். ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் சுற்றுவார் பைக் எடுத்துட்டு லொக்கேஷன் பார்க்கறதுக்கு. நான் நினச்ச மாதிரி இந்த படத்தை வந்து எதுவுமே ஆர்டிஃபிஷியல் இல்லாமல் லைவாக பண்ணணும், லைவாக தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் பண்ணோம். எல்லாம் நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். தியேட்டரில் வந்து பாருங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி காமெடி, என்டர்டெயின்மெண்ட், குடும்ப படங்கள் அப்படியே சிரிக்க வச்சுட்டு அழகாக எல்லாத்தையும் சிந்திக்க வைக்கிற நம்ம இயக்குனர் பொன்ராம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஸோ அப்போலேருந்து இப்போ ஏன்னா அவங்ககிட்ட வந்து மொத்தமாக கதையை வந்து அழகாக சுவாரஸ்யமாக மாற்றிருக்காங்க. ஒரு ஃபுல் பவர் இருக்கு, எதை கட் பண்ணணும் எதை வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அடுத்ததாக நம்ம திரைப்படத்தோட எடிட்டர் வினோத் சிவகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இங்கே எதிரில் இருப்பவர்களுக்கும் இது என்னோட முதல் மேடை. கொஞ்சம் படமாக தான் இருக்குது. எதிரிக்கு மேலே வந்து பேசுறது கிடையாது. என்னோட முதல் படம் வந்து மாயபிம்பம். இங்கே நான் வந்து நிற்கிறதுக்கு காரணமும் அந்த படம் தான். அந்த படத்தோட டைரக்டர் சுரேந்தர் சார் தான். அதே மாதிரி எனக்கு இந்த படம் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் சுரேந்தர் சார், கேமராமேன் எல்கே விஜய் சார், அப்புறம் என்னோட நண்பன் அசோக், இவங்க எல்லாரும் தான் முக்கியமான காரணம். ஏன்னா ஃபஸ்ட் இந்த படம் ஆரம்பிக்கிறவங்க நான் எடிட்டர் அந்த படத்தில் கமிட் ஆகலை. இவங்களாம் சேர்ந்து இல்லை என் பையன் ஃப்ரெண்டு நல்லா பண்ணுவான், இந்த மாதிரி பையன் நல்லா பண்ணுவான்னு சொல்லி இவங்க தான் இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பாகி கொடுத்தாங்க. முதல்ல நான் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட டைரக்டர் உடனே மாட்டாருப்பான் மனுஷன். இது வேணும்னா வேணும் இருக்கு, அவ்வளோதான். அது என்ன ஆனாலும் சரி. ஃபஸ்ட்டு சார் இல்லை சார் போதும் சார் வேணும், சரி போயிட்டு கிளம்பி போயிடுவார். இங்கேருந்து திருவள்ளூர் எங்கெங்க இருக்கு, திருவள்ளூர் டெய்லி வண்டி ஏதோ இங்கே சாலிகிராமத்துக்கு வடமலைக்கு போயிட்டு மாதிரி போயிட்டு வருவார். சலிக்கவே மாட்டார் மனுஷன். இங்கேருந்து போவார். இல்லை இது நீங்கள் பண்ணிட்டீங்க போயிடலாம் அப்படின்னு போயிடுவார். இங்கேருந்து பூந்தமல்லி கூட போயிருக்க மாட்டார். ஃபோன் போயிடுவார். என்ன சார் ஷார்ட்டை தூக்குனீங்கல்ல, வேற என்னமோ தோணுங்க, அந்த ஷார்ட் வச்சுருவோமா அப்படின்னு. சார் ஃபஸ்ட்டு வண்டியை ஓட்டு பார்த்து ஓடி போங்க சார், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பேசிக்கலாம் சார். சரி சரி வந்து போயிடுவார். அது மாதிரி ரொம்ப பாடம் படித்து வேலையை வாங்கி ஒரு வழியாக படத்தையும் முடிச்சு கொண்டாந்துட்டாங்க. அப்புறம் எங்களுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணது எங்களோட ப்ரொடியூசர் சுரேஷ் சார். எதை பற்றியுமே கேட்க மாட்டார். ஓகேப்பா பண்ணியிருந்தேன், சரிப்பா பண்ணியிருந்தேன் சார். இந்த இது எப்பா நான் அதெல்லாம் பார்க்க விரும்பலை, நீங்கள் முதல்ல போயிட்டு பண்ணுங்க, நீங்கள் பண்ணிட்டே உங்களுக்கு படமாக போட்டு காட்டுங்க. படம் அந்த ஷூட்டிங் முடிக்கிற வரைக்கும் சார் வந்து ஒரு சீனோ ஒரு சாங்கோ எதுவுமே பார்த்ததே கிடையாது. கடைசியாக படம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் காப்பி பிரசாத்தில் ஓடும்போது தான் சார் படமே பார்க்குறாங்க. அப்போ கூட ஓகேப்பா. அதுக்கப்புறமும் சில ஷார்ட்லாம் வந்து எங்களுக்கே கொஞ்சம் சீரியஸ் ஷார்ட்லாம் ஒப்பீனியன் இல்லாமல் இருந்துச்சு. சார்ட்டு போய் கேட்டோம், சார் இதுமாரி இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணால் அந்த சீரியஸ் ஷார்ட்லாம் நல்லா பண்ணிடலாம். பண்ணிடுங்கப்பா, படத்துக்கு என்ன தெரிய பண்ணிடுங்கப்பா. இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல தங்கமான ப்ரொடியூசர் கிடைச்சாங்க. அதனால அந்த ப்ரொடியூசரால இந்த படம் இந்த அளவுக்கு வந்து நிற்கிது. 32ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. எல்லாரும் கண்டிப்பாக தேட்டர் வந்து பாருங்க. அப்புறம் முக்கியமாக என்னோட குடும்பத்தினருக்கு ரொம்ப 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 நன்றி. இத்தனை வருஷமா என் பையன், என் தம்பி, என்னோட ஆளுக்கு எப்படியாவது வந்துடுவான்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா எனக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எதிர்பார்க்கறது எல்லாமே கண்டிப்பா நடக்கும். அதுக்கு இந்த படம் காசியா இருக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.